நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழாம்பாக்கத்தில் இருக்க கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையத்துக்கு தான் வந்திருக்கோம். புது பஸ் டெர்மினலுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இங்கே என்னென்ன விஷயங்கள் இருக்குது, என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோக்குள்ளே நான் உங்ககிட்ட காமிக்க போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திரு எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் தான் முதலமைச்சர் வந்துட்டு இதை ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க. என்னைக்கு ஓப்பன் பண்ணாங்கன்னா 30/12/2023 தான் இந்த கீழாம்பாக்கத்தில் இருக்க செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டோட இந்த பஸ் நிலையத்தை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ட்ரன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குத்து விளக்கு இருக்கு. நம்ம தமிழ்நாட்டோட பாரம்பரியத்தை வந்துட்டு மேம்படுத்துற மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு குத்து விளக்கு இருக்கு. அது வந்து பாருங்க ரொம்ப ஒரு ஹைட்ல இருக்கு. ஸோ சூப்பரா வந்துட்டு என்ட்ரன்ஸ்லேயே வந்து அமைக்கப்பட்டிருக்கு. மக்கள் வந்து பயன்பாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாள்ல இருந்து வந்து தொடங்கப்பட்டது. அது மட்டும் இல்லாம மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸஸ்லாம் வந்து பொங்கல் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து ரெகுலரா வந்துட்டு பஸ்ஸஸ்லாம் வந்துட்டு இந்த இடத்துல வந்து அமைக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட் சைட்ல இருந்து. மேல இருக்க வந்துட்டு பாத்தீங்கன்னா டிசைன்ஸ்லாம் வந்து பாருங்க ரொம்ப யூனிக்கா வந்துட்டு டிசைன் பண்ணியிருக்காங்க. இதை சுற்றிலும் வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்டிங்ஸ்லாம் வந்து பாருங்களேன் ரொம்ப அழகாக வந்துட்டு நம்ம தமிழ் கல்ச்சரை வந்துட்டு மேம்படுத்துகிற மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியாவோட கல்ச்சரே வந்துட்டு மேம்படுத்துறதுக்கு ஒரு சூப்பரான வந்து ஆர்கிடெக்சரை வந்துட்டு இந்த இடத்துல வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சிற்பக்கலைகளுக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆனது வந்து இந்தியா அப்படின்றத வந்து மேம்படுத்துறதுக்காக நிறைய சிற்பக்கலைகள்லாம் வந்துட்டு என்ட்ரன்ஸ்லேயே வந்து வச்சிருக்காங்க. உள்ள இன்னும் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா 2 என்ட்ரிஸ் வச்சிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் என்ட்ரி, அங்கே வந்து ஃபர்ஸ்ட் என்ட்ரி இருக்கு. இங்கே பாருங்க மேலே அந்த பெயிண்டிங் பாருங்க, பீச், அதை சுற்றில இருக்க பிளேசஸ், வண்டலூர் ஜூ, அதுக்கப்புறம் வந்து பாருங்க அங்க இருக்க வீடுகள், கடலோர பகுதிகள் அதெல்லாமே வந்துட்டு சுத்தி பாக்குற மாதிரி மக்கள் போட்டோஸ் எடுக்கிற மாதிரி பெயிண்டிங்ஸ்லாம் வந்துட்டு வால் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ உள்ள போலாம் வாங்க போலாம். என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கலைஞரோட சிலை வச்சிருக்காங்க. இந்த கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம் கீழாம்பாக்கத்துக்கு ஒரு எடுத்துதாரணமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா கலைஞரோட சிலைகள் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் பெயிண்டிங்கில் ஃபினிஷ் பண்ணிட்டு அவர் ஒரு எழுத்தாளர் அப்படின்றத வந்துட்டு உறுதிப்படுத்துகிற விதமாக அவங்க கையில் வந்துட்டு ஒரு பேட் கொடுத்து இந்த இடத்துல அழகாக அமைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதை சுற்றிலும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜிங் ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை போய் பார்க்கலாம் எத்தனை ஃப்ளெக்ஸ் கொடுத்துருக்காங்க, என்ன மாதிரியான சார்ஜிங் பின்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்ட்டு. இங்க இருக்க வந்து பாத்தீங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இ ஃபேன் மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு. இந்த சைடு 2 ஃபேன், அந்த சைடு 2 ஃபேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஹெல்ப் டெஸ்க் வந்து பாத்தீங்கன்னா 2 ஹெல்ப் டெஸ்க் வச்சிருக்காங்க. லெஃப்ட் சைட்ல ஒரு ஹெல்ப் டெஸ்க்கும் ரைட் ஹேண்ட் சைட்ல ஒரு ஹெல்ப் டெஸ்க்கும் இருக்கு. எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்இடி லைட்ஸ்ல வந்துட்டு நீங்க எங்கெங்க போகணும், எந்த டைரக்ஷன்ல போகணும் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா எழுத்து மூலியமா இல்லாம எல்லாமே எல்இடி மாடல்ஸ்ல வச்சிருக்காங்க. உங்களுக்கு ஆம்னி பஸ் ஸ்டாண்ட்ஸ்க்கு போறதுக்கு எந்த சைட்ல போகணும், அது எஸ்சிடிசி பஸ் ஸ்டாண்டுக்கு எப்படி போகணும் அப்படின்றத எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா எல்இடி லைட்ஸ் மூலியமா வச்சிருக்காங்க. அந்த ரைட் ஹேண்ட் சைட்லயும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சார்ஜிங் ஃபெசிலிட்டி இருக்கு. லெஃப்ட் ஹேண்ட் சைட்லயும் சார்ஜிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்க சார்ஜிங் ஃபெசிலிட்டிஸ்ல என்னென்ன பின்ஸ் எல்லாம் இருக்கு, எப்படி சார்ஜ் பண்ணிக்கலாம்ன்றதையும் பார்க்கலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சி டைப் சார்ஜஸும் கொடுத்துருக்காங்க. 2 டைப்ஸ் ஆஃப் சார்ஜஸ் இருக்கு. ஐபோன் சார்ஜர் பின்னும் இருக்கு. இங்க சப்போஸ் உங்களுக்கு பிளக் நீங்க வச்சிருந்தீங்கனாலும் இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா பிளக் பாயிண்ட்ல கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அடாப்டர் சொல்ற மாதிரி வந்து யூஎஸ்பி கேபிள் சொல்ற மாதிரியான பின்ஸும் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து சார்ஜிங் ஸ்டேஷன். ஸோ ரொம்ப சூப்பரா யூனிக்கா இருக்குதுல்ல இது. இந்த ஸ்டேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம மொபைல் சார்ஜஸ் போயிடுச்சு அப்படின்ட்டு கவலைப்படாம நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பக்கத்துல சீட்டர்ஸும் கொடுத்துருக்காங்க, ரிலாக்ஸா உட்காந்துக்கலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த சீட்டர்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கவுண்டிங்ஸ்ல வந்து அமைக்கப்பட்டிருக்கு. ரொம்ப ரிலாக்ஸா வந்துட்டு நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். பஸ்ஸஸ்லாம் வந்துட்டு நம்ம வரதுக்காக வந்துட்டு இங்க வெயிட் பண்ணோம் அப்படின்னா வெயிட் பண்ணிக்கலாம். இல்ல சார்ஜ் போட்டுட்டு நீங்க வெயிட் பண்ணனாலும் வெயிட் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரத்துக்கு வந்துட்டு இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைட் ஃபெசிலிட்டிஸ் வந்து ஃபேன் ஃபெசிலிட்டிஸ் வந்து எல்லாமே உங்களுக்கு அமைக்கப்பட்டிருக்கு. நீங்க வந்து வெயிட்டிங்க்கு வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆம்னி பஸ் ஸ்டேஷனுக்குள்ள போலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆம்னி பேருந்து நடைமேடை அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல போட்டிருக்கு போர்டு. இங்க வந்து நடைமேடை டு பிளாட்ஃபார்ம் 10, 11, 12, 13 அப்படின்னு சொல்லிட்டு எல்இடி லைட்ல போட்டிருக்கு. இந்த சைடு தான் ஆம்னி பஸ்ஸஸ்க்கு வந்துட்டு ஸ்பேஸ் வந்து அலோகேட் பண்ணிருக்காங்க. ஸோ உள்ள போய் பார்க்கலாம். சார்பீஸ்லாம் வந்துட்டு கிளீன் பண்றதுக்கு இந்த மாதிரி மிஷின்ஸ் மூலியமா கிளீன் பண்றாங்க. இப்போ மேன் பவர் வந்துட்டு உங்களுக்கு வைக்காம
இந்த மாதிரி மிஷின்ஸே வந்துட்டு பாத்தீங்கன்னா மேன் பவர் கம்மி பண்ணி மிஷின்ஸே வந்து கிளீன் பண்ற மாதிரி இந்த மாதிரி மிஷின்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. இது வந்து ஸ்டார்கேட் எல்லாம் உங்களுக்கு கிளீன் பண்ணி அதுல இருக்க டஸ்ட் எல்லாம் எடுத்து அழகா வாஷ் பண்ணி கொடுக்கும். எல்லா இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா பெயிண்டிங்ஸ் வந்துட்டு முன்னுரிமை கொடுத்துருக்காங்க. எல்லாத்துலயும் வந்து நாடக கலைகள், நம்மளோட தமிழ் பண்பாட்டு கல்ச்சர் எல்லாத்தையும் வந்துட்டு வடிவம் அமைக்கப்பட்டிருக்கு. அழகா இருக்கு பாக்குறதுக்கு. மேல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிருக்கு. லைக் நம்ம ஒரு ஏர்போர்ட் வந்தா எப்படி நம்மளுக்கு ஒரு ஃபீல் கிடைக்குமோ அந்த அளவுக்கு வந்துட்டு இப்ப சூப்பரா இருக்கு. ஆனா போக போக தான் மக்கள் யூஸ் பண்ற விதத்துலதான் இந்த பிளேஸ் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் சொல்ல முடியும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கடைகள்லாம் வந்துட்டு ரைட் ஹேண்ட் சைட்ல உங்களுக்கு இருக்கு. ஸோ இங்க வந்து போட்டுருக்காங்க பாருங்க. நீங்க அப்படியே வந்து ஸ்ட்ரைட்டா போனீங்க, இந்த சைட்லாம் எக்ஸிட் அப்படியே வந்துடும். இந்த சைடு வந்து ஸ்ட்ரைட்டா நீங்க போனீங்கன்னா எஸ்சிடிசி பஸ் டெர்மினல்ஸ் வந்துட்டு இந்த சைட் 10, 11, 12, 13 பிளாட்ஃபார்ம்ஸ்ல இருக்கு. இதெல்லாமே வந்து நடைமேடைகள். இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா நடைமேடைகள் டாய்லெட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அங்கங்க வந்து அவங்களுக்கு நிறைய டாய்லெட்ஸ் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. கொஞ்சம் தூரத்துக்கே வந்து பாத்தீங்கன்னா நிறைய டாய்லெட்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த கிரவுண்ட் ஃப்ளோர்ஸ்லயே வந்துட்டு அமைக்கப்பட்டிருக்கு. ரொம்ப கிளீனா வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. லேடிஸ்க்கு தனியா டாய்லெட், ஜென்ஸுக்கு தனியா டாய்லெட். வந்துட்டு டோர் வந்து பாருங்களேன், ஃபுல்லா வந்துட்டு அந்த இன்டீரியர் க்ளோஸ் பண்ணிருக்காங்க. அவங்க கிளாஸ் டோர்ஸ் போட்டு. ஸோ ரெயின்லாம் வந்தா கூட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள சேஃபா இருந்துக்கலாம். சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் நிறைய சீட்ஸ் வந்து போட்டிருக்காங்க. ஸோ உள்ள டாய்லெட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வியூ காமிக்கிறேன் உங்களுக்கு. அங்கங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் தூரத்திலேயே வந்து ஒரு 10-15 ஸ்டெப்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா குடிநீர் வசதிகள்லாம் வந்துட்டு அமைக்கப்பட்டிருக்கு. இங்க பாருங்க, குடிநீர் வசதிகள்லாம் வந்துட்டு அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ ஒரு 3 to 4 டேப்ஸ் வரைக்கும் வச்சிருக்காங்க. டஸ்ட்பின்ஸும் வந்து பாத்தீங்கன்னா அங்கங்க உங்களுக்கு வச்சிருக்காங்க. ரொம்ப நல்லா வந்துட்டு அழகா வந்துட்டு எல்லாத்தையும் வந்துட்டு பயன்பாட்டுல வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான வாகனங்கள் வச்சிருக்காங்க. அந்த வாகனங்கள் எதுக்கு அப்படின்னா வந்துட்டு நீங்க உள்ள இந்த பஸ் நிலையத்துக்குள்ள வரணும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தபடி 700 to 800 மீட்டர்ஸ் வரைக்கும் நடந்து வரணும். ஸோ அந்த மாதிரி நடந்து வராம ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இந்த வாகனத்துல வந்துட்டு உங்களை ஏத்திட்டு வந்துட்டு உங்களை விடுறதுக்கு வந்துட்டு வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க அந்த வாகனத்துல ஏத்திட்டு வந்துட்டு உங்களை அழகா வந்து இந்த இடத்துல டிராப் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த ஒரு ஃபெசிலிட்டிக்காக தான் வச்சிருக்காங்க. இது முழுக்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ தான். நீங்க நடக்க முடியல அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டிஸ் வந்து இந்த இடத்துல இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா மின்தூக்கி இருக்கு. இந்த மின்தூக்கி வந்து ஸ்பெஷலி வந்து பாத்தீங்கன்னா டிரைவர்ஸ், கண்டக்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு மேல ஸ்டேயிங் ரூம்ஸ் கொடுத்துருக்காங்க அவங்களோட ரொட்டேஷன் ஷிப்ட்ஸ் எல்லாம் மாறுறதுக்கு. ஸோ அவங்க வந்துட்டு இந்த மின்தூக்கி மூலமா ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போறதுக்கான மின்தூக்கி தான் இது. அது மட்டும் இல்லாம நீங்க பேஸ்மெண்ட்ல வந்து பார்க்கிங் இருக்கு. ஸோ அந்த பேஸ்மெண்ட்டுக்கும் நம்ம போயிடலாம். 2 வீலர்ஸ் 4 வீலர்ஸ் பார்க்கிங். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வந்து பாத்தீங்கன்னா தங்குமிடம் இருக்கு. நடைமேடைகள், பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் வந்துட்டு கிரவுண்ட் ஃப்ளோர்ல தான் இருக்கு மக்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து முழுக்க வந்து பாத்தீங்கன்னா டிரைவர்ஸ், கண்டக்டர்ஸ் அந்த மாதிரி அவங்க ரெஸ்ட் எடுக்கிற ரூம்ஸ் தான் இருக்கு. ஸோ அதுக்காக தான் இந்த லிஃப்ட்லாம் வச்சிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா படிக்கட்டு. ஸோ இது வந்து கீழே போறதுக்கு பேஸ்மெண்ட்டுக்கான படிக்கட்டு, அந்த சைடு வந்து மேல போறதுக்கான படிக்கட்டு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பேஸ்மெண்ட்ல வந்து ஃபுல்லா பார்க்கிங் தான் இருக்கு. ஸோ 2 வீலர் அண்ட் 4 வீலர் பார்க்கிங்ஸ் போறவங்க பேஸ்மெண்ட்டுக்கு இந்த மாதிரி நடந்து கூட போய்க்கலாம். ஸோ மேல போறாங்க பஸ் கண்டக்டர்ஸ், டிரைவர்ஸ் அப்படின்னாலும் அவங்க மேல படிக்கட்டு மூலியமாவும் யூஸ் பண்ணிக்கலாம் லிஃப்ட் இல்லாத டைம்ல. இப்படி ஓபன் பண்ணி தான் இதை போகணும். புஷ் பாட்டு ஓப்பன். நிறைய கடைகள்லாம் வந்துட்டு இந்த இடத்துல அமைக்கப்பட போகுது. ஸோ இந்த இடத்துல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கடைகள், அந்த மாதிரி என்ட்ரன்ஸ்லயே நிறைய கடைகள் இருக்கு. ஸோ எல்லாமே வந்து இப்பதான் வந்துட்டு ஒரு கடைகள்லாம் எந்தெந்த இடத்துல வைக்க போறாங்க அப்படின்றத ஆக்குபை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் இந்த இடத்துல இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா சென்டர்லயே வந்து சீட்டிங் ஷேர்ஸ் எல்லாம் வந்துட்டு வெயிட்டிங்காக வந்துட்டு அமைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஆம்னி பஸ்ல வந்து பஸ் ஸ்டாண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அட் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1000 பஸ்ஸஸ் கிட்ட வந்து நிறுத்துற அளவுக்கு வந்து அவ்வளவு ஸ்பேஸ் வந்து இருக்கு. ஸோ இங்கேயே வந்து பாத்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் 11 இங்க போட்டிருக்காங்க பாருங்க. ஆம்னி பஸ்ஸஸ் வந்து பிளாட்ஃபார்ம் 11ல இருக்கு, நிறுத்தம் வந்து 1ல இருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு அங்கங்க வந்து காஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஃபயர் எக்ஸிட்டும் இந்த இடத்துல இருக்கு. ஸோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2-3 ஸ்டேக்கர்ஸ் வந்து தாண்டி நம்ம போகும்போது வந்து ஃபயர் எக்ஸிட்லாம் அங்க வச்சிருக்காங்க. இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரிங்கிங் வாட்டர்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம டஸ்ட்பின்ஸும் வந்துட்டு அமைக்கப்பட்டிருக்கு.
ஸோ இங்கே ட்ரிங்கிங் வாட்டர்ஸும் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து டஸ்ட்பின்ஸ் எல்லாமே அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ இதுதான் வந்து பஸ் நிறுத்தம். இன்னும் வந்து பஸ்ஸஸ்லாம் வந்துட்டு இங்கே வரல, அதனால வந்துட்டு எல்லாமே ரொம்ப எம்டி ஸ்பேஸாக காலியாக இருக்கு. இதெல்லாமே வந்து சீட்டிங் வெயிட்டிங் சேர்ஸ் ஆல்ரெடி சொன்னபடி. ஸோ எல்லாமே வந்துட்டு நல்லா ஃபைபர்ஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்கு. எல்லாமே ப்ளூ கலர்ஸ்ல வந்துட்டு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து எஸ்சிடிசி பஸ்ஸஸ்ல வந்துட்டு எந்தெந்த ஊருக்கு வந்து பஸ்ஸஸ்லாம் போகுது அப்படின்றத பார்க்கலாம். இதுதான் வந்துட்டு எஸ்சிடிசி பஸ்ஸஸ்லாம் வந்துட்டு இங்கே நிற்குது. தென் தமிழகத்துக்கு போகிறதுக்கான பஸ்ஸஸ்லாம் வந்துட்டு இந்த இடத்துல அமைக்கப்பட்டிருக்கு. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா மதுரை, தஞ்சாவூர், திருச்சி, கோயம்புத்தூர் அந்த மாதிரி போகிறதுக்கான பஸ்ஸஸ்லாம் இங்கே இருக்குது. ஸோ கோயம்பேட்லேயும் வந்து டோட்டலாக பஸ்ஸஸ் இல்லை அப்படின்றது இல்லை, 1-2 பஸ்ஸஸ் வந்துட்டு அங்கேயும் அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ நீங்கள் பாண்டிச்சேரி அந்த மாதிரி கடலூர் அந்த மாதிரி போகணுன்னாலும் நீங்கள் கோயம்பேட்டிலேருந்து கூட போகலாம். மெயினாக வந்துட்டு இந்த கலைஞர் நூற்றாண்டு பஸ் நிலையம் மெயினாக வந்துட்டு அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ நிறைய பஸ்ஸஸ் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு இன்னும் கவர்மெண்ட்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. பாருங்க, சென்னை பஸ் வந்து நின்றுருக்கு. நெய்வேலி பஸ்ஸஸ் வந்துட்டு இங்கே நிற்குது. இதான் நெய்வேலி பஸ் ஸ்டாண்டு. ஒரு பஸ் நிலையம் வந்து அந்த சைடு பாருங்க, ரைட் ஹேண்ட் சைடில் விழுப்புரம், இந்த சைடு திண்டுக்கல், நெய்வேலி, புதுச்சேரி, கள்ளக்குறிச்சி, புதுச்சேரி, அதுக்கப்புறம் வந்து பாருங்க விருதாச்சலம், விழுப்புரம், கடலூர். இந்த கிரவுண்ட் ஃப்ளோர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் கோர்ட்லாம் இருக்கு. ஹோட்டல் ஃபெசிலிட்டிஸ்லாம் உங்களுக்கு ஹோட்டல் SRR கிராண்ட் அப்படின்ட்டு, மணப்பானை ஹோட்டல் அந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா RR ஃபுட் பாயிண்ட் அப்படி சொல்லிட்டு இது வந்து ஃபுட் கோர்ட் மாதிரி இருக்கு. நிறைய பேர் வந்துட்டு ஊர்களுக்கு போறதுக்கு முன்னாடி வந்துட்டு இங்கே வந்துட்டு நம்ம உணவுகள் வாங்கணும் அப்படின்னால ஒரு ரீசனபிளான ஒரு ப்ரைஸஸ்ல வந்துட்டு அங்க இருக்கு. அது தண்ணி வந்து பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு அந்தந்த இடத்துல வச்சிருக்காங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜிங் கேபிளும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இடத்துல வச்சிருக்காங்க. இங்க கீழே வந்து அண்டர் கிரவுண்ட்ல இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கு. இப்போ வே டு MTC பஸ் ஸ்டாண்ட், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மாநகர பேருந்து நிலையத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மின்தூக்கி மூலமா நம்ம போனோம் அப்படின்னா நம்மளுக்கு அப்படியே வந்து மாநகர பேருந்து நிலையத்துக்கு வந்து அந்த லிஃப்ட் மூலமா நம்ம போயிடலாம். ஸோ அதுதான் அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லிஃப்ட் இருக்கு. இப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போக போகிறோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றத காமிக்க போகிறேன். எக்ஸ்பிளேட்டர் ஃபெசிலிட்டி இருக்குது என்ட்ரன்ஸ்லேயே. ஸோ அந்த எக்ஸ்பிளேட்டர் மூலியமாக தான் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போக போகிறேன். என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆவின் பாலகம் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவசர சிகிச்சைக்காக காவேரி ஹாஸ்பிட்டல் வந்துட்டு உங்களுக்கு இருக்கு. ஸோ எந்த ஒரு பஸ் நிலையத்திலும் ஹாஸ்பிட்டல் நீங்கள் பார்த்துருக்க முடியாது. இந்த கலைஞர் நூற்றாண்டு பஸ் நிலையத்தில் தான் உங்களுக்கு எமர்ஜென்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் இருக்கு உள்ள. ஸோ நீங்கள் மெடிக்கல் ஷாப்பும் வந்துட்டு மெடிக்கல்ஸ் வாங்கிக்கலாம். இங்கே மெடிசன்ஸ் உள்ள வந்துட்டு ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸும் உங்களுக்கு இருக்கு. இப்போ எக்ஸ்பிளேட்டர் வழியா வந்து மேலே போய் போறோம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு. ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம போவோம் பாத்தீங்களா, எக்ஸ்பிளேட்டர்ல ஒரு மால் எல்லாம் வந்துட்டு ஒரு ஃபெசிலிட்டி இருக்கிற மாதிரி வந்துட்டு நம்ம இந்த கலைஞர் நூற்றாண்டு பஸ் டெர்மினல்ல வந்து நம்மளுக்கு இந்த ஒரு ஃபெசிலிட்டி இருக்கு. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்தாச்சு. ஸோ இங்க என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்கள் தங்குமிடம், ரைட் ஹேண்ட் சைட்ல பெண்கள் தங்குமிடம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அதுக்கப்புறம் வந்து இதுதான் படிக்கட்டு நான் கீழே காமிச்சல. ஸோ அது மேல வர்றதுக்கு வந்து படிக்கட்டு.
இங்க என்னென்ன ஷாப்ஸ் எல்லாம் வரப்போகுது அப்படின்றதுக்கான பேனர்ஸ் எல்லாம் இங்க வச்சிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா மின்மின் சாதனங்கள், அப்புறம் பரிசு பொருட்கள், கிஃப்ட் ஷாப் இங்க வரப்போகுது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பொம்மைலாம் விற்கிற கடை வந்து இந்த இடத்துல வரப்போகுது அப்படின்றத வந்துட்டு பேனர்ஸ் வந்து போட்டு ஆல்ரெடி வந்து அலோகேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இந்த ஷாப்ஸ் தான் இந்த இடத்துல வரப்போகுது. இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து நம்ம வியூ பார்த்தோம்னா இப்படிதான் இருக்கு. சூப்பரா இருக்கு, அப்படியே ஒரு மாதிரி பிரம்மாண்டமா இருக்கு மேல இருந்து பாக்குறதுக்கு. அங்க பாருங்க அந்த வெஹிக்கல் வந்து எப்படி உள்ள வந்துட்டு கொண்டு வராங்க பாருங்க, மக்களை ஏத்திக்கிட்டு வெளியில இருந்து உள்ள இதுலதான் கொண்டு வந்து உள்ள விடுறாங்க. அது மட்டும் இல்லாம இங்க வந்து பாருங்க தங்குமிடம் வந்து 4321 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருவேன். டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ்க்கு வந்து பஞ்சமே இல்லை. எல்லா இடத்துலயும் வந்துட்டு உங்களுக்கு தங்குமிடத்துல வந்துட்டு டாய்லெட்ஸ் இருக்கு. ஸோ என்ட்ரன்ஸ்ல இருக்கு, அதுக்கப்புறம் வந்து எல்லா பஸ் ஸ்டேஷன்ஸ்லயும் இருக்கு. ஸோ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஷாப்ஸ் தான் வரப்போகுது. இங்க பாருங்க மேல வந்து ஒயர்ஸ் எல்லாம் கீழே தொங்காதபடி வந்து அழகா வந்துட்டு நம்ம அயன் வச்சு அதை ஹோல்டர் வச்சு அழகா வந்துட்டு ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு வந்து அங்கங்க வந்து ஸ்பீக்கர்ஸ் வச்சிருக்காங்க. இங்க பஸ்ஸுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு வந்து ஸ்பீக்கர்ஸ் வச்சிருக்காங்க அங்கங்க உங்களுக்கு மேல. கேமரா ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா இடத்துலயும் சுற்றிலும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆடியோவோட சேர்த்து கேமராஸ் வந்துட்டு சூப்பரா வந்துட்டு கவர் பண்ற அளவுக்கு இந்த பஸ் நிலையத்தை சுற்றிலும், இந்த கலைஞர் நூற்றாண்டு பஸ் நிலையத்தை சுற்றிலும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேமரா ஃபெசிலிட்டிஸ் அப்படின்றதுக்கு பஞ்சமே கிடையாது. அந்த அளவுக்கு உங்களுக்கு கேமரா ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ரைட் ஹேண்ட் சைட்ல டிரைவர்ஸ், கண்டக்டர்ஸ் வந்துட்டு தங்கும் இடம் இருக்கு. ஸோ இது உள்ளதான். டிரைவர்ஸ், கண்டக்டர்ஸ்லாம் இங்க வரும்போது அவங்க வந்து ரொட்டேஷன் ஷிஃப்ட்டுக்காக வந்து ஸ்டே பண்ணிட்டு அடுத்த ஷிஃப்ட்டுக்கு போறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா அங்கங்க வந்துட்டு செப்பரேட்டா வந்து தங்கும் இடங்கள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. டிரைவர்ஸ்க்கும் கண்டக்டர்ஸ்க்கும் அவங்களுக்கு செப்பரேட்டா ரெஸ்ட் ரூம்ஸும் வந்துட்டு அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ அதை அவங்க யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பெயிண்டிங்ஸ். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி வந்துட்டு பாத்தீங்கன்னா பெயிண்டிங்ஸ் அப்படின்றது வந்து ரொம்ப சூப்பரா வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. பெயிண்டிங்ஸ்லாம் வந்துட்டு சூரிய வெளிச்சத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த பஸ் நிலையத்தை வந்துட்டு ஹைலைட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இந்திய கல்ச்சர்ல விவசாயிகளை வந்துட்டு ஹைலைட் பண்ணியிருக்காங்க. நாங்க வந்து டைம்ல வந்துட்டு மனுஷங்க மட்டும் சுத்தி பார்க்காம வந்து பாத்தீங்கன்னா குரங்குங்களும் வந்துட்டு இந்த பஸ் ஸ்டாண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சுத்தி பார்க்க வந்துட்டு மேல பாருங்க 2-3 குரங்கு இருக்கு. வண்டர்ஃபுல் ஸ்கூல்ல இருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டா இங்க வந்துட்டாங்க. கவுண்டர்ஸ் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 டிக்கெட் கவுண்டர்ஸ் வந்துட்டு இங்க அமைக்கப்பட்டிருக்கு. நீங்க வந்து இங்க தான் பயணச்சீட்டு வாங்கிட்டு நீங்க உள்ள பஸ் ஏறதுக்கு போகலாம். என் போன்ல இப்ப சார்ஜ் கொஞ்சம் கம்மியாயிடுச்சுனால கொஞ்சம் சார்ஜ் போட்டுக்க போறேன். பிளைண்ட் பீப்புள்ஸ்க்காக வந்து இந்த மாதிரி ஒரு எல்லோ லைன்ஸ் வந்துட்டு அமைக்கப்பட்டிருக்கு அவங்க நடந்து போறதுக்காக. ஸோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரயில்வே ஸ்டேஷன்ஸ்ல, ஏர்போர்ட்ஸ்ல பாக்குற மாதிரி இந்த பஸ் டெர்மினல்லையும் நம்மளுக்கு புதுசா அமைக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இதோட வியூ பாயிண்டே பாருங்களேன், ரொம்ப சூப்பரா அழகா இருக்குதுல்ல. ஸோ நான் சுத்தி பார்த்தேன், இந்த இடத்துல வந்து நிறைய இனோவேட்டிவான விஷயங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ நீங்களும் கண்டிப்பா வந்துட்டு உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா இந்த கலைஞர் நூற்றாண்டு பஸ் நிலையத்தை வந்துட்டு பாருங்க. கிளம்பக்கத்துல வந்துட்டு அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம பார்க்கிங் எப்படி இருக்கு அப்படின்றத போய் பார்க்கலாம். டாய்லெட்ஸ் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கும் வந்துட்டு தனியாக வந்து டாய்லெட்ஸ் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஃபெசிலிட்டி அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் வந்து பாலூட்டும் அறை அப்படின்னு சொல்லிட்டு தாய்மார்களுக்கு வந்து ஸ்பெஷலாக வந்துட்டு அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ இதே மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸும் வந்துட்டு இந்த இடத்துல இருக்குது. இப்போ பார்க்கிங்க்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். இதுக்கு ஸ்டெப்ஸ் இது அண்டர் கிரவுண்ட் பார்க்கிங்க்கு. பைக் பார்க்கிங், இதான் வந்து பைக் பார்க்கிங். பைக் அண்ட் கார் வந்துட்டு இங்க பார்க் பண்ணிக்கலாம். எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்களேன் பார்க்கிங்.
ரொம்ப பெருசு. அட் அ டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 500 கார்ஸ் கிட்ட வந்துட்டு பார்க் பண்ணலாம் போல இருக்கு. அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு பெரிய பார்க்கிங் இங்க இருக்கு. இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பைக் அந்த 10 rupees வந்து சார்ஜ் பண்றாங்க. ஆட்டோ கார் அந்த வந்து பாத்தீங்கன்னா 3 hours 20 rupees சார்ஜ் பண்றாங்க. ஸோ டைம் ஆக ஆக வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸஸ் வந்து டிஃபர் ஆகும். ஸோ பார்க்கிங் வந்து ரொம்ப சூப்பரா வந்துட்டு அழகா இருக்கு. ஸோ அந்த அலோகேட் பண்ற இடத்துல வந்து நம்ம பார்க்கிங் பண்ணிக்கணும். பைக்குக்கு அந்த சைடு, காருக்கு இந்த சைடு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிங் இருக்கு. ஸோ நீங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா ஊருக்கு போகும்போது நம்ம பைக் எங்க விட்டுட்டு போகணும், எப்படி சேஃபா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிப்பீங்க. அந்த மாதிரி இல்லாம ஒரு சேஃப் அண்ட் செக்யூரா மெயின்டைன் பண்றாங்க இந்த இடத்த. இந்த டோர் எல்லாம் பாருங்க, புஷ் பண்ணி தள்ளணும். ஸோ இன்னொரு ஒரு பேஸ்மெண்ட்டும் இருக்கு. ஸோ அதுவும் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இது ஒரு பேஸ்மெண்ட் பார்க்கிங். ஸோ இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பைக் அண்ட் கார் வந்துட்டு பார்க் பண்ணிக்கலாம். இது வந்து என்ட்ரி. இங்க பாருங்க, இது வந்து என்ட்ரி. உங்களுக்கு அந்த சைடு வந்துட்டு என்ட்ரி. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸிட் வெளியில போறதுக்கு. இப்படிதான் வந்துட்டு பைக்ஸ் எல்லாம் வந்துட்டு இங்க கீழே இந்த சைடு வழியா வந்துட்டு இங்க வந்து பார்க் பண்ணுவாங்க. உங்களுக்கு 2 பேஸ்மெண்ட் இருக்கு. பேஸ்மெண்ட் 1, பேஸ்மெண்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிங்க்கு. ஸோ பார்க்கிங்க்கு பஞ்சமே இல்லாத அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ பெரிய ஸ்பேஸ் வந்துட்டு இங்க இருக்கு. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்கே ஃபயர் எக்ஸிட்லாம் அங்கங்க வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எமர்ஜென்சிக்கு பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்றதுக்கு எல்இடி டெக்ஸ்ட் வந்துட்டு அங்கங்க இருக்கு. நம்ம எப்படி போகணும் அப்படின்றது குழப்பம் இல்லாம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறதுக்கு மக்கள் பயன்பாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த இடத்தெல்லாம் வந்துட்டு எப்படி வச்சிருக்காங்கன்ற இன்னொரு வீடியோ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ நான் மேலே போறேன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு. ஸோ இதை டைட்டா இருக்கு, புஷ் பண்ணி தான் நம்ம வந்து தள்ள வேண்டியதா இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வணக்கம் சென்னை 360 சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.